உலகமே இந்த ஆண்டை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தருணம் இல்லையா? பிறந்திருக்கிறது புதிய தொடக்கங்கள் இல்லையா? புதிய நிகழ்வுகள். இதற்காக காத்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய குடும்ப உறவுகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்வது சிறப்பான ஒரு விடயமாக இருக்கும் இல்லையா? கவிதையாக இல்லையா? கவிதையாக கூட வாழ்த்துக்களை நம்முடைய உறவுகள் பதிவு செய்வார்கள். 2024ஆம் ஆண்டிற்கு நன்றி கூறி விடை பெற்றிருக்கிறோம். புதிய கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டை வரவேற்போம். என்ன போன வருஷம் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த பாடங்களை மனதில் பதிய வைத்து இந்த பிறந்திருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டை நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு வரவேற்போம். நம்முடைய அன்புக்குரியவர்களிடம் வாழ்த்துக்களை பகிர்வது கூட சிறப்பான விஷயமாக இருக்கும் இல்லையா? நம்ம நிறைய பேர் கூட ஹர்ட் பண்ணிருப்போம், மனசை நோகடிச்சிருப்போம், தெரிந்தோ தெரியாமலோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்திருக்கும் கடந்த ஆண்டுகள். சரியா? அதெல்லாம் நம்ம தனிமையில உட்கார்ந்து யோசிக்கும் போது சரி, ஏதோ ஒரு காரணம் இல்லையா? யாரும் வேண்டுமென்றே அவ்வளவு செய்ய மாட்டாங்க. ஏதோ ஒரு காரணம், சூழல், இதால சில கசப்பான அனுபவங்கள் கூட ஏற்பட்டிருக்கலாம். அதற்காக நம்ம அந்த உறவை துண்டிப்பது என்பது சரியாக இருக்காது இல்லையா? ஏன்னா மனித உறவுகள் என்பது மகத்தான ஒரு விடயம். அப்படித்தான் நம்முடைய நண்பர்களோடு நாம் சண்டை போட்டிருந்தாலும் பேசாமல் இருந்திருந்தாலும் இந்த 2025 புத்தாண்டு, இந்த வருடம் அவர்களோடு நாம் இணக்கமாக இருக்க வேண்டும். குடும்ப உறவுகளோடும் இப்படித்தான். சரியா? கசப்பான அனுபவங்கள், குற்றம் சொல்லாமல் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணங்கள் யாவும் வண்ணங்களாக மாறி இன்பம் நிறையும் இனிய வருடமாக அமைந்திட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பத்தையும் குறைவில்லாத செல்வத்தையும் இல்லையா? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், இப்படி சிறப்பான ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு மலர வேண்டும். இறைவனை பிரார்த்தனை செய்வோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.